ஒரு பெண்ணையும் மற்றும் நீதிபதியின் மகனையும் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு. யார் மேலனா பிரபல நடிகரும் பிக்பாஸ் புகழ் தர்ஷன் அவர்கள் பிக் பாஸ்ல வந்தா என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்டுட்டு என்னையும் தாக்கி, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ வெயிட் உள்ள ஒரு பர்சன் வந்து என்ன கீழே தள்ளி, தர்ஷனே அதை சொல்லியிருப்பாரு, என் தம்பியை கீழே தள்ளி என் தம்பி மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல. நான் வந்து ஒரு ஜட்ஜோட மகன், ஓகே, அதனால நான் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன், இமீடியட்டா உன்னை நான் ரிமாண்ட் பண்ண வைக்கிறேன் பாரு, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லிட்டு போனாரு. தர்ஷன் தரப்புல வந்துட்டு அவங்க அவ்வளோ வீடியோஸ் ஆகட்டும், அந்த விஷயம் எல்லாமே பேசுறதா ஒரு விஷயமா இருக்கு. இங்க என்னன்னா மெயினா இங்க பார்க்கப்படுற வேர்டு நீங்க சொன்ன மாதிரி நான் யார் தெரியும், இது ஒரு சாமானியனுக்கு தினம் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இது. அதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது, ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னு அவர் இங்க சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை நான் யார் தெரியுமா. இது தப்பா சரியான மனசாட்சியெல்லாம் பாக்குறது இல்லை. முதல்ல அவங்க மைண்ட்ல கொண்டு ஒரு விஷயம், நம்மளை காப்பாற்ற ஆள் இருக்கு, நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல, அதனால நம்ம என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம், யாருக்கு எதிராக வேணா நம்ம செய்யலாம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். ஒரு பெண்ணையும் மற்றும் நீதிபதியின் மகனையும் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு. யார் மேலனா பிரபல நடிகரும் பிக்பாஸ் புகழ் தர்ஷன் அவர்கள் மீது. இதனுடைய முழு பின்னணி நேற்று நைட்டு நடந்த ஒரு சம்பவம். காலையில் நம்ம ஓப்பன் பண்ணாலே எல்லாத்துலேயும் வந்து தர்ஷன் அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, இந்த ஆதி சுடி அவர் ஒரு பக்கம் பேசுகிறா. இந்த விஷயம் தான் நமக்கு வந்து வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தா இவரும் ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக அழுது பேசிட்டு இருக்காரு, அவரும் ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக அழுது பேசிட்டு இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, தர்ஷன் கொடுத்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் வருவோம். அவர் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு இன்டர்வியூ பார்த்தோம். அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னா, நைட் ஒரு 3 மணி போல இருக்கும். நான் ரெகுலராக ஜிம் போகிற டைம் அந்த இடத்துல. ஓகே, போகும்போது என் வீட்டுக்கு முன்னாடி நோ பார்க்கிங் போர்டு அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இருந்ததுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா ஒரு கார் நின்றுட்டு இருந்தது. இருக்கும்போது என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, ப்ராப்பராக என்னோட வெஹிக்கல் வெளியே எடுத்துகிட்டு வர முடியாததுனால யார் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது நியர்பை டீ ஷாப், அது வந்து முகப்பேர் ஈஸ்ட் பாரி ஸ்ட்ரீட், அங்கே வந்துட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு ஃபேமிலி. அதை அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஏதுன்னு கேட்கும் போது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை, ரொம்ப தகாத வார்த்தையில் பேசினாங்க அந்த இடத்துல. பேசும்போது வந்து அதை கேட்கும் போது ஃபைனலாக என்ன அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் காமிச்சிருப்பார். அந்த கிளாஸ் பீசஸ் அது காமிச்சிருப்பாங்க, அப்புறம் கண்ணத்தில் ஃபுல்லாக ஒரு விஷயம். ஓகே, அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கூட அவங்க தம்பின்னு ஒருத்தர் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தம்பியை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணாங்க, அதை கேட்க போன என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஓகே, நாங்கள் ஜிம்முக்கு போகிற டைம் என் பிரதர் வந்தார், வந்து இந்த மாதிரி என்ன ஏதுன்னு கேட்கும் போது பிரதரையும் வந்து அவங்க ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அக்காவையும் ரொம்ப தகாத வார்த்தையால் அங்கே பேசினதை என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்துட்டு இல்லை என்னை வந்து கூப்பிட்டு விட்டார், இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னும் போது கூப்பிட்டு விடும்போது நீ என்ன பிக் இதில் மீடியாவில் இருந்தால் பெரிய ஆளா, ஸோ பிக் பாஸில் வந்தால் என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்டுட்டு என்னையும் தாக்கி, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ வெயிட் உள்ள ஒரு பர்சன் வந்து என்ன கீழே தள்ளி, தர்ஷனே அதை சொல்லியிருப்பாரு, என் தம்பியை கீழே தள்ளி என் தம்பி மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான வீடியோஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அடுத்தது சொன்னாருன்னு தர்ஷன் தரப்புல இருந்து சொல்லப்படுதுன்னா, நான் வந்து ஒரு ஜட்ஜோட மகன், ஓகே, அதனால நான் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன், இமீடியட்டா உன்னை நான் ரிமாண்ட் பண்ண வைக்கிறேன் பாரு, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல. அட் த சேம் டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஜே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட்டும் அதில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே, ஒரு பக்கம் இவங்க போய் கொடுத்தது ஆதிச்சுடி பக்கத்துல இருந்து போயிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஃபர்ஸ்டா. அதுக்கும் தர்ஷன் நீங்க என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, சரிங்க ஓகே இந்த இன்சிடென்ட் நடக்குது இல்லை எல்லாமே ஓகே, இமீடியட்டா ஏன் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல, இன்னொன்று நெஞ்சுவலி வந்துருச்சுன்னு சொல்லி அண்ணா நகர்ல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறாங்களே 4 மணி நேரமா, அப்போ அவங்களுக்கு நெஞ்சுவலி வரலையா? ஓகே, இப்போ நான் பேசினதுனால, ஏன்னா இப்போ ஆதிச்சுடி தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் சில விஷயங்களை சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. அதாவது ரிட்டையர்ட் ஜட்ஜ், லோக் அதாலத் ஜட்ஜாக இருந்த லைக் மிஸ்ஸஸ் கயல்விழி ஜஸ்டிஸ், அவங்களோட பையன் தான் இந்த ஆதிச்சுடி. அவங்களோட ஒய்ஃப் வந்து மகேஸ்வரி அப்படின்னும் அவர் என்ன சொல்றாரு, நான் என் ஒய்ஃப் என் அத்தை 3 பேர் அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம், டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என் அத்தை வந்துட்டு இது யார் சினிமா நடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்க போனாங்க. அவர் எடுத்தோடனே வந்துட்டு ரொம்ப தகாத வார்த்தையால் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இப்படிலாம் பேச போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது என்னை தாக்கிட்டாரு, என்னாலே அங்கே ப்ராப்பராக நடக்க முடியாது, என் கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, நானே தாங்கி தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், என்னை ரொம்ப அடித்து ரொம்ப அசிங்கமான வார்த்தையில் இது பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையே தாக்க வந்தாங்க, என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு இப்போ தான் நான் அந்த சந்தோஷத்தில் இருந்தேன், ஸோ இந்த மாதிரி தர்ஷன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இரு வேறுபட்ட கருத்துகள். இவர் சொல்றது வேற, இவர் சொல்றது வேறையா இருக்கு. ஆனா தர்ஷன் சொல்றாரு பாருங்க வீடியோ இருக்குன்ற மாதிரி அவர் வீடியோ எல்லாமே அந்த இடத்துல காமிச்சிருப்பார்.
இல்லையா? நம்ம அந்த பிரசத்துல வந்து காமிச்சிருப்பாரு பாருங்க, மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சம்பவம் நடந்தது இந்த மாதிரி ஆயிட்டப்பறம் சுத்தி ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 50 பேர்கிட்ட 50 பேர்ல யாராவது ஒருத்தரையாவது நீங்க கூப்பிட்டு கேளுங்க, இந்த மாதிரி இவர் தப்பு பண்ணாரா அப்படின்னு கேளுங்க. தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் ஏத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். அது ஒன்று சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, நான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் நான் டிடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். ஏன்னா கண்ணத்தில் அப்படியே பதிஞ்சிருக்கு, என் தம்பியை அடிச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த சம்பவம் நடந்து ஏன் இவ்வளோ நேரமாக அமைதியாக இருந்துட்டு ஏன் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதற்காக போய் ஜேஜே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது ஒன்று. இப்போ வேறு எஃப்ஐஆர் வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒன்று ஆதி சூடி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காகவும், இன்னொன்று தர்ஷன் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காகவும். அதான் இன்னைக்கு என்கொயரி அவங்க 2 பேருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே ரெண்டுமே என்னன்னா, இன்னொன்று இப்போ எல்லாருமே கேட்கலாம், அப்போ சிசிடிவி என்ன ஆச்சு, ஏது சிசிடிவி இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சிசிடிவி பற்றி இது வரைக்கும் நமக்கு பெருசாக இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக பேசப்படலை. அந்த இடத்துல தர்ஷன் தான் வீடியோ இருக்குன்றாரு. இவரும் இந்த இடத்துல ரொம்ப அழுது ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் பேசக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. இல்லை அவர் அடிச்சாருன்னு இவர் சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா, இல்லை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க பண்ணிட்டாங்க. எங்கள் அக்காவை ரொம்ப அவர் அழுதுருப்பார் அந்த இடத்துல தர்ஷன். எங்கள் அக்கா வந்து ரொம்ப அசிங்கமாலாம் பேசிட்டாங்க, அந்த மாதிரி பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் தம்பியை அடிச்சிட்டாங்க, என்ன அடிச்சிட்டாங்க, இதெல்லாம் நான் கேட்காம என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது அவர் சொல்கிற கேள்வி அந்த இடத்துல. அதற்காக தாக்கினாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே அக்செப்டபிள் கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி செய்யவும் இல்லை. கேட்டால் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் ஒரு ஜட்ஜு பையன், என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார்ன்றதை இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப சொல்லி அந்த வீடியோவை வந்து காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இவர் அதர் ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் வந்து ஒரு சினிமாவில் இருக்கேன், தான் வந்து ஒரு பிக் பாஸ் பிரபலம்ன்ற ஒரு இது, அதனால் அவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டாருன்னு இந்த தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ ரெண்டுமே டோட்டல் கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்குங்க. இது மாதிரியான ஒரு குற்ற செயல்கள், அதாவது ஒருத்தரை வந்து இன்னொருத்தரை தாக்குதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு புது இடங்களில் திடீர்னு ஆபாசமான வார்த்தைகளில் திடீர்னு எதிர்த்தரப்பை வந்து பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு கேசஸ்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போகும்போது டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகார தோரணையோடு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய உறவினர்களும் மகள் ஆகியோர் வந்து ரத்த சொந்தங்கள் இது மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க? இது அக்செப்டபிள் கிடையாது ஆக்சுவலி. சரி, ஒரு தவறு செஞ்சேன்னு ஒத்துக்கணும் அந்த இடத்துல. ஓகே, இப்போ நம்மளே நிறைய பார்த்துருப்போம், பீச்சில் வந்து ஒரு கப்பிள்ஸ் குடிச்சிட்டு இருந்துட்டு எனக்கு யார் தெரியுமா, அந்த இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பேசியிருக்காங்க. அரசியல் டெபுட்டி சிஎம் தெரியும் அப்படின்னு மூவியில் வர மாதிரி தான், அவருக்கு உங்களை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரிலாம் பேசி மறுநாள் வந்து அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஒரு டிராஃபிக்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேர் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போயிட்டு இருக்கவங்க சும்மா ஒரு டிராஃபிக் போலீஸை நிறுத்தி அவங்களை கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கணும், நான் யார் தெரியுமா. ஏங்க கேட்கறது வண்டியோட டாக்குமெண்ட் எடுத்து காமிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதெல்லாம் பண்ணாம நான் யார் தெரியுமா, நான் பேர் தெரியுமா, உடனே வேற அவங்க டாக்குமெண்ட்ஸ் காட்ட மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் கார்டு எடுத்து காமிப்பாங்க. இந்த கார்டு அது ப்ரொடெக்ஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, முதல் விஷயம் தப்பு பண்ணா ரியலைஸ் பண்ணணும். முதல்ல ஏன் தப்பு பண்ணணும், ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது இல்ல, அப்ப தப்பு பண்ணக்கூடாது இல்ல, முன்கூட்டியே சிந்திக்கலாம் இல்ல. இது தவறுன்றது எல்லாருக்குமே தெரியுமே, எல்லாருமே நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அறிவுள்ள மனுஷங்க தானே. ரெண்டாவது, தப்பு பண்ணீங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளா நான் சொல்றேன், என்னப்பா உன் பேப்பர்ல என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு காட்டுனா அதுக்கு நான் யார் தெரியுமான்னு எடுத்துருவாங்க கார்டை. ஒரு டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காம போறாங்க அப்படின்னா நான் யார் தெரியுமா. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிவிலேஜா எடுக்க வேண்டியதோ இல்லை ஒரு எக்ஸப்ஷனா எடுக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா நோ பார்க்கிங்ல நிறுத்தினாலே 500,000 ஃபைன்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. லாஸ்ட் இயர் ஒரு பெரிய ஜட்மெண்ட் நமக்கு இது ரிலேட்டடா வந்தது. ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஆவுனா எல்லா இடத்துலயும் நோ பார்க்கிங் போர்டு போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டு வாசலே போய் வண்டியை நிறுத்தினாங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கு, வீட்டு ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வரைக்கும் தான் அவங்க, அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, அதே நம்ம 2 விதமா பிரிக்கலாம். என்னன்னா, அவங்க வீட்டு விட்டு வாசலை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நிறுத்திருக்காங்கன்னா இட் இஸ் a disturbance again. ஓகே, ஸோ இல்லை இப்போ இந்த வீட்டுக்காரங்களே சம்மந்தப்பட்டவங்க நடு ரோட்ல அவங்க வீடு இங்கே இருக்கு, வீட்டுக்கும் அவங்க இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாத நடு ரோட்ல கொண்டு வந்து நோ பார்க்கிங் போர்டு வைக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்க நோ பார்க்கிங் போர்டு அகற்றுங்கன்னு லைக் காவல்துறைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவே இட்டிருந்தாங்க அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்கே தர்ஷன் சொல்ற குற்றச்சாட்டுமே என்னன்னா, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருந்ததுன்றது தான் இங்கே விஷயமா இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, நான் கேட்டோன்னே எடுத்துடலாம்னு நினைச்சோம், ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பேசுறாங்கன்னு. ஆனால் இங்கே இந்த உண்மைத்தன்மை அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது தர்ஷன் தரப்புல வந்துட்டு அவங்க அவ்வளோ வீடியோஸ் ஆகட்டும் அந்த விஷயம் எல்லாமே பேசுறதா ஒரு விஷயமா இருக்கு. இங்கே என்னன்னா மெயினாக இங்கே பார்க்கப்படுற ஓடு நீங்க சொன்ன மாதிரி நான் யார் தெரியுமா, இது வந்து வேற ஒரு கை கலப்பு வேற ஒரு விஷயமா இருந்தா அங்கே தர்ஷனோட தம்பியே சொல்ற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து இவர் மீடியால இருக்காரு அப்படிங்கிறதுனால இது வெளியே தெரியுது. வாட் இஃப் இன் கேஸ் இது ஒரு சாமானியனுக்கு தினம் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இது, அதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது, ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னு அவர் இங்க சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை நான் யார் தெரியுமா. அதை மக்கள்கிட்ட யூஸ் பண்ணா பரவாயில்ல, காவல்துறையினர்கிட்டயே நிறைய பேர் யூஸ் பண்றத கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியுது. ஒரு 10 வண்டி செக்கிங்க்கு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல 10 வண்டியில யாராவது ஒருத்தர் அப்படி சொன்னா அவங்களுக்கு செக்கிங் நடக்குதா இல்லை அவங்க அப்படியே ஃப்ரீயா விடப்படுறாங்களா? அந்த இடத்துல ஃப்ரீயாக தான் அந்த இடத்துல விடப்படுறாங்க. அதுதான் கூடாதுன்னு சொல்றது அந்த இடத்துல. சில மாதங்களுக்கு முன்பு ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளிவந்த பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் இப்போ இது மாதிரியான ஒரு சண்டை காட்சிகள்லாம் அதில் வந்து இடம்பெற்றிருக்கும். 2 பேருமே டெனண்டாக தான் இருப்பாங்க, பட் வந்து ஒரே ஒரு கார்
மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் இடமா வந்து இருக்கும். யார் முதல்ல நிறுத்துறது அப்படிங்கிறதுல போட்டியில தான் கடைசியில ஒரு மனிதர்களுக்குள் எவ்வளவு ஒரு குரூர எண்ணங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு நிறைய நடக்குது. இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டே நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் விஷயம் இன்னைக்கு முன்னெல்லாம் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப சேஃபா செக்யூர்டா பார்க்கிங் கொடுப்பாங்க. நமக்குன்னு ஒரு லாட், அவங்களுக்குன்னு ஒரு அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்ட்லி, அவங்களுக்குன்னு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்து முன்ன எப்படி இருந்ததுன்னா ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங்கா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து வீடு இருக்கும். இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் போகுது, இல்ல டாப் ஃப்ளோர் பார்க்கிங் அந்த மாதிரி எல்லாம் போகுது. அதையும் தாண்டி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இருக்க ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ல மக்களுக்கு வந்து வீடுன்னு ஒன்று இருந்தா போதும்பா அப்படிங்கிற ஒரு இதுல பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாம் அபார்ட்மெண்ட்ல வாங்கப்படுது, எல்லாமே ஓகே, லாட் கொடுக்கப்படுது. பட் என்னன்னா மொட்டை வெயில தான் அந்த கார் நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு பார்க்கிங் தான். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு கார் வச்சிருக்காங்களா, 2-3 கார் வச்சிருக்காங்களா எல்லாருமே. சோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப எப்படி ஆகுதுன்னா ஒரு பார்க்கிங்காக கொலை நடக்கிற அளவுக்கு வந்துரும் போல பார்த்தா. அப்படித்தானே இருக்கு மனிதங்களோட எண்ணமே. ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா சரி ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு எப்படி முன்னெல்லாம் பார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா கார் வாங்குறத பத்தி யோசிப்பாங்க. இன்னைக்கு கார் வாங்கிடலாம், எங்க வேணா நம்ம பார்க்கிங் விட்டுக்கலாம், ஏன்னா அது அத்தியாவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு இல்லையா. ஏன்னா இப்ப ரோட்ல விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு கடைக்கு போறோம், எவ்வளவு கடை முன்னாடி அதுக்கு ஒரு ஆளை போட்டு காவலுக்கு நிக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. அசிங்கமா திட்டக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. எடுத்தோடனே இங்க விடாதீங்கலாம் சொல்ல மாட்டாங்க, கேவலமான வார்த்தையோட அசிங்கமான வார்த்தையோட தான் அந்த விஷயமே ஆரம்பிக்கிறத நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அது அப்படியே நடக்கிறது தான் வந்து மூவியா வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும் போது இங்க மக்களுக்கும் நல்லா தெரியும் இல்லையா. இப்போ நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம விஷயத்தை நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்த போறோம்னா கண்டிப்பா அது அடுத்தவங்க வீட்டு முன்னாடி பண்ணாலும் இட் இஸ் அ நியூசன்ஸ் அகைன். நம்ம எப்படி பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்றோமோ அடுத்தவங்களை வந்து வெளியே வர விடாம அவங்களோட இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். இப்போ எல்லாருமே கேட்கலாம், ஏங்க அவங்க வீட்டோட அவங்க இது முடிஞ்சு போச்சுங்க, வந்தா பப்ளிக் ஸ்பேஸ் தானங்க அப்படின்னு கேட்கலாம். பட் அவங்களோட தினசரி வேலையே செய்ய முடியாத அளவுக்கு நீங்க ஒரு ஆக்ட் பண்றீங்கல்ல அந்த இடத்துல, which is again amounts to நியூசன்ஸ் தான் அந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே இதுல பார்க்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கு. நடிகர்னா பெரிய நீ இவனா அப்படின்னு சொல்லிலாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் தழுதழுத்து கொஞ்சம் கண்ணீரோடவே பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமா, அவர் அழுதுருப்பாரு, அவரால் பேச முடியாம அதில் போயிட்டு நீ பேசப்பான்னு தம்பியை பேச வச்சிருப்பாரு. தர்ஷன் இது மாதிரி ஒரு அழுதுலாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் நீதிபதியின் மகனும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த பெட்ல இருந்தே பேட்டி கொடுக்குறாரு. அத்தனை பேரும் அவர் அதுக்கு மேல கதறாரு அந்த இடத்துல. நான் காலில எல்லாம் ரொம்ப முடியாம கிடக்குறாங்க, என்ன இப்படிங்க நாங்க அதெல்லாம் போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருதரப்பு விசாரணையை வந்து போலீஸ் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இதை எப்படி அடுத்த கட்டமாக கோர்ட்டுக்கு போகும்போது என்ன மாதிரியான வழக்கில் நிற்கும்? அடுத்த கட்டம் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவிடன்ஸ் இஸ் கோயிங் டு பிளே வெரி பிக் ரோல் இந்த இடத்துல. கண்டிப்பாக எவிடன்ஸ் தான். ஏன்னா இப்போ நான் திரும்ப கேட்குற விஷயம் அதுதான். இப்போ இவ்வளோ சொல்கிறாரு இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா இங்கே எவிடன்ஸ் பேஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஷன் தரப்புல 2-3 விஷயங்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று வந்து ஃபோனில் அவர் காமிக்கிற வீடியோவாக இருக்கட்டும், ரெண்டாவது சுற்றி இவ்வளோ பேர் இருந்தாங்க, யாராவது ஒருத்தரையாவது நீங்கள் கேளுங்க யார் தப்பு பண்ணான்னு தெரியுங்கிற சாட்சியத்துக்கு அழைப்பாங்க, விட்னஸ் எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, மூணாவது நான் வந்து மூணாவது அவர் கேட்குற வேலிட் ஒரு விஷயம் என்னன்னா, எங்க நான் இந்த மாதிரி பேசினாலும் வச்சனால நெஞ்சு வலி வந்துருச்சுன்றாங்க, ஏங்க 4 மணி நேரம் கழிச்சு போய் நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு ஒரு செக்அப் போகணும். சரி, அந்த அதிர்ச்சியில ஒரு விஷயம் நடக்குதுன்னா எப்போ நடக்கணும்? உடனே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல இருக்கணும். See, this is what is. எனக்கு இது பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டேன், இது பண்ணோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டேன், அதை யோசிச்சு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்லை, அப்போ அங்கேருந்து அவங்க டேரக்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும்? போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்க. ஓகே, இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போலீஸை வர வச்சிருக்கணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன் இவ்வளோ டிலேன்னு கேட்குறாரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்? ஓகே, இது கொடுத்ததுன்னு ஒரு விதமாக தான் இவரும் போய் அந்த இடத்துல டிடி போயிட்டு வந்து இவரும் இந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இவர் சொல்ற விஷயம் என்ன, ஒரு பெரிய நடிகர்னா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது. இவர் சொல்ற விஷயம் அவரோட சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் இருக்குல்ல. ஏன்னா அந்த வேர்டை ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்றது என்னன்னா, நான் ரிமாண்ட் பண்ணி காமிக்கிறேன் உன்னை, நான் ஜட்ஜோட பையன், நான் யாரும் தெரியும் ரிமாண்ட் பண்ணி காமிக்கிறேன், அதிகார தோரணை, என்னால என்ன வேணா முடியுங்க. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. இது தப்பா சரியான மனசாட்சி எல்லாம் பாக்குறது இல்ல. முதல்ல அவங்க மைண்ட்ல கொண்டு வர விஷயம், நம்மளை காப்பாத்த ஆள் இருக்கு, நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல, அதனால நம்ம என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம், யாருக்கு எதிராக வேணா நம்ம செய்யலாம். அதான் எங்க விஷயமா இருக்கு. என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன காப்பாத்த அவங்க வந்து எனக்கு முன்னாடி நின்றுடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிறதுனாலதான் நம்ம செய்யற செயல் நல்ல செயலா கெட்ட செயலா, இல்ல எல்லா செயலும் நல்ல செயல் மாதிரி தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா இங்க எல்லாருக்குமே என்ன ஒரு பயம் இருக்கு, ஏதாவது தப்பு செஞ்சா மாட்டிப்போமோ அப்படின்னு நினைச்சா நிறைய பேர் இங்க தவறே பண்ணாம இருக்காங்க. அப்படியும் பண்றவங்க இருக்காங்க ஹாபிச்சுவலா. நிறைய பேர் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் அது ஒன்னாதான் இருக்கு. ஓகே, பட் அதையும் தாண்டி அவங்க என்ன வேணா பண்ணலான்றதுக்கு ஒரு விஷயம், எனக்கு பின்னாடி ஆள் இருக்காங்க, இதை நான் இன்னொன்னு இது ஆப்போசிட் பர்சனை பயமுறுத்துறதுக்கான விஷயமா கூட இருக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கங்க யூஸ் பண்ணுவாங்க, பயமுறுத்தி. இப்போ நான் யார் தெரியுமா, எனக்கு இவ்வளவு பேர் தெரியணும்னா ஆப்போசிட் பர்சன் அவங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இமீடியட்டா பயந்துருவாங்க, அடுத்தது அவங்களால எதுவுமே பேச முடியாது. இவங்க அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் பண்ணி அந்த இடத்த விட்டு தாண்டி போயிடலாம்ல, இல்ல அவங்களை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்ல. விச் மீன்ஸ் நான் என்ன கேவலமான விஷயம் வேணா நான் பண்ணுவேன், என்னோட அதிகாரத்தை என்னோட ஃபேக்டரை வந்து நான் உன் மேல போடுவேன், நீ எதுவும் கேள்வி கேட்க கூடாது. அதுக்கு நான் போடுற வார்த்தை தான், நான்
யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறது அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும்போது கண்டிப்பாக 2 பேரும் பண்ணப்பட்டிருக்காங்க. எவிடன்ஸ் தான் பேச போகுது இந்த இடத்துல. அந்த எவிடன்ஸ் வச்சு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு அசால்ட்டுக்கான ஒரு விஷயம் இருக்குது, இல்லை த்ரெட்டன் பண்ணி தான் கிரிமினல் இன்டிமிடேஷனாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணது, இந்த மாதிரி அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் கீழெல்லாம் இது போகும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பது மிக்க நன்றி. நன்றி.